எறும்பினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுது, ஒரு பெரிய உயர்வை நீங்கள் அடையணும்னா இந்த எறும்பினுடைய ஒரு சத்தியம், இந்த எறும்பு செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்துட்டோன்னா நிச்சயமாக நம்ம ஒரு பெரிய உயர்வுக்கு வர முடியும். என வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:29, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எலும்பி பிரகாசின் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எலும்பி பிரகாசித்தா நம்மளிடத்திலிருந்து உதிக்கிற நம்ம வெளிச்சத்தின் இடத்துல ராஜாக்கள் கடந்து வருவார்களாம். ஆண்டவர் சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்களை வெளியே கொண்டு உங்களை உயர்த்தும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி. அப்போ இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற மகிமையை, உங்களுக்குள் இருக்கிற மேன்மையை வெளியே கொண்டு வராதபடிக்கு உங்களை அடைத்து நிறுத்துகிற நிறைய போராட்டம் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு போராட்டம், சாத்தான் ஒரு மனுஷனை வஞ்சிக்கிறான்னா முதல்ல இந்த போராட்டத்தை தான் அவனுக்கு கொடுப்பான். இப்போ நீங்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்படுறீங்க, அவனுடைய அட்டாக் உங்கள் மேலே வந்திருக்கு, உங்கள் குடும்பத்தில் அந்த அட்டாக் வந்திருக்குதுன்னா முதல்ல அவன் உங்கள் மேலே செலுத்துகிற ஒரு மோசமான ஆயுதம் இந்த ஆயுதம் தான். அது என்ன ஆயுதம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றுகிற ஒரு அற்புதமான சத்தியம். உங்கள் கையில் பேனாவும் பேப்பரும் இருக்குதுன்னா, ஒரு நோட் புக் இருக்குதுன்னா எடுத்து வைத்து கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு லிஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய உயர்வுக்கு கொண்டு போகும். ராஜாக்களுக்கு முன்னாடி உங்களை நிறுத்தும். தாவீதை பாருங்கள், அவன் சுறுசுறுப்பாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதுமே ஆடுகளை மேய்ச்சி கொண்டே இருக்க. அவன் அரசனாக மாறினா, ராஜாக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போனார். கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரோடு இணைந்திருக்கிற, அவரோடு உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளையை அவர் உயர்த்தி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை கீழே தள்ளி அவர்களுடைய உயர்வை தடுக்கணும்னு சாத்தான் நினைக்கும் பொழுது இந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். வாங்க நம்ம சத்தியத்தை பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். எறும்பு நிறத்திலிருந்து நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் யோசிக்கலாம். அற்புதமான சத்தியம். அதை நம்ம நீதிமொழிகளில் இருந்தும் பல வசனங்களில் இருந்தும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நல்ல ஜெபத்தோடு கேளுங்க. உங்கள் ஆவியாத்மா சரீரத்துக்கு இது நல்ல உணவாகவும் நல்ல ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சரி, எறும்பை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் எறும்பை பற்றி தெரியும். எறும்பு எப்போவுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்காவது எறும்பு தூங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுமா? நம்ம ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு எறும்பு ஒரு இடத்துல உட்காந்து அது அந்த இடத்துல என்ன ஸ்மெல் வருதுன்னு நோட்டீஸ் பண்ணி கொண்டு இருக்கும். அதனால் அந்த இடத்துல வெயிட் பண்ணுமே தவிர என்றைக்குமே எறும்பு நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறதையும் குண்டான ஒரு சோம்பேறி எறும்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. என்னைக்காவது ஒரு எறும்பு வெயிட் லாஸ் பண்ணிச்சா, உடல் எடையை குறைச்சிச்சா? இல்லை. அது எப்போவுமே அழகாக என்ன செய்கிறது, அதனுடைய வண்ணத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த விலங்குகளுமே குண்டாகவே ஆகாது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் குண்டாகிட்டே இருப்பான். என்னைக்காவது நீங்கள் பார்க்க முடிகிறதா ஒரு வண்ணத்து பூச்சி அளவுக்கு மீறி பெருசாக வளர்ந்ததை பார்க்க முடிகிறதா? என்னைக்காவது ஒரு மாடு அளவுக்கு மிஞ்சி யானை மாதிரி வளர்ந்ததை பார்க்க முடிகிறதா? ஆனால் மனுஷனை பார்க்க முடியும். மனுஷன் 100 கிலோ இருக்கணும்னா இன்றைக்கி 400 கிலோ 600 கிலோ வரைக்கும் மனுஷன் வெயிட் போட்டு ஒபிசிட்டி என்ற வியாதியில் மாட்டிக்கொள்ளுகிறான். அதற்கு மேலான காரணம், அவன் உயிரே போகத்தக்கதான வியாதிகள் வர்றதுக்கு காரணம் சோம்பேறித்தனம். அவனால் ஒரு காரியத்தை செய்ய முடியல. மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஸ் ஆகிறான், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய உடல் உழைப்பை நிறுத்துகிறான். சாத்தானுடைய பெரிய டாக்டிக், உங்கள் மைண்டில் ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். உடனே அந்த காரியத்தை செய்கிறத நிறுத்துவீங்க. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறி பகுதி கட்டுவானா. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பான், ஊழியம் செய்யணும்னு நினைப்பான், குடும்பத்தை கட்டணும்னு நினைப்பான், படிக்கணும்னு நினைப்பான், ஒரு PhD எடுக்கணும்னு நினைப்பான், இல்லை உன்னை சாதிக்கணும்னு நினைப்பான், ஒரு அட்வொகேட்டாக மாறணும்னு நினைப்பான், ஒரு டாக்டராக மாறணும்னு நினைப்பான். ஆனால் எதுவுமே நடக்காது. அவன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எல்லாத்தையுமே பாதி கட்டி வச்சிருப்பான். ஒரு குத்துச்சண்டை வீரன் சொன்னார், அந்த குத்துச்சண்டை வீரன் அடுத்தவங்களுக்கு கொடுத்த ஆலோசனை. ஏன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன். அதாவது நம்ம என்ன சொல்லுவோன்னா, அவர்கள் ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர். அவருக்கு விரைவாக கையால் அடிக்க முடியாது. அதனால் காலால் அடிப்பார். காலாலே அடித்து ஒரு கையால் குத்தி அந்த எதிரியை வீழ்த்துவார். அதாவது டிசேபிள்டு பர்சன் நம்ம சொல்லுவோம். இந்த நாட்களில் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சொல்லுகிறோம். அப்போ அவர்கள் அவர்களால் செய்ய முடியலை சில விஷயங்களை. ஏன்னா அவங்க கைகளில் ஊனம் இருந்ததுனால அந்த ஊனமுற்ற ஒரு தன்மையினால் அவர் ஒரு கலையை கற்றுக்கொண்டார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த குத்துச்சண்டையில் பல விதத்தில் யுத்தம் பண்ணுவாங்களாம், பல விதத்தில் அடிப்பாங்களாம்.
அதே போல் அந்த ஆள் சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஆயிரக்கணக்கான விதிகள், ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்கிறது. ஒரு குத்துச்சண்டைன்னு சொல்லும் பொழுது, இல்லை ஒரு ரெஸ்லிமோ, இல்லை ஒரு ஜிம்னாஸ்டிக்கோ, இல்லை ஒரு குங்ஃபுவோ, எல்லாத்துலேயுமே கலைகள்னு சொல்லுகிறதுல பலவிதமான அடிகள் இருக்கிறது. கையை வச்சு அடிப்பாங்க, காலை வச்சு அடிப்பாங்க, தலை வைத்து அடிப்பாங்க, இப்படி எதனாலும் அடித்துட்டு போகிறாங்களே. அதில் அந்த ஆள் சொன்ன ஆலோசனை என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ரீதியில் அடிக்கக்கூடிய டெக்னிக்ஸாக பழகுறாங்க. ஆனால் இந்த உடல் ஊனமுற்ற இந்த நபர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரே ஒரு கலையை படிச்சுக்க, இந்த ஒரு கலை உன்னை பெரிய ஆளாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இங்கே கீழே உள்ள எல்லா நபரும் என்ன செஞ்சிட்டாங்க? 100-150 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நூறுக்கணக்கான கலையை படித்து கொண்டு இருக்கிறாங்க, நூறுக்கணக்கான மெத்தடுகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் வளர்த்த அந்த ஒரே ஒரு சீசன் என்ன செஞ்சானா, ஒரே ஒரு அடியை மட்டும் பழகிட்டே இருந்தான். அது வேற ஒன்றுமே இல்லை, காலை வச்சு சவுட்டுற ஒரு கலை. அப்போ இவன் போயிட்டு என்ன செஞ்சிட்டான்? தான் காலை பலப்படுத்திட்டான். மற்ற எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க? பலவிதமான கலைகளை கற்றுக்கொண்டு முறைகளை கற்றுக்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ மற்ற எல்லாருமே 100 விதத்துலேயுமே 100ஐயும் படிச்சிருந்தாங்க. இவன் இந்த ஒரே ஒரு விதத்தில் 100% படிச்சிருந்தான். மற்ற எல்லாருமே 100 காரியத்துலேயுமே 5% படிச்சிருந்தாங்க. இவன் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் 100% படிச்சிருந்தான். அது இந்த காலை வச்சு சவுட்டுற மெத்தடு. மற்ற எல்லாருமே தலையை வச்சு அடிக்கிறது, கையை வச்சு அடிக்கிறது, முட்டி வச்சு அடிக்கிறது, வித்தியாசமாக படிச்சிருந்தாங்க. சுற்றுறது, டைவ் அடிக்கிறது, எல்லாத்துலேயும் அவங்க டைம் செலவழித்ததுனால அவர்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருந்தாங்க. ஆனால் இவன் மட்டும் ஒரே ஒரு காரியத்தில் 100% செலவழித்ததுனால யுத்தம் வரும்பொழுது இவனுடைய ரிங்குக்குள்ளாடி, ஸ்டேஜுக்குள்ளாடி யுத்தம் பண்ணுறதுக்கு வர நபர்களை எல்லாம் இவன் அந்த ஒரே அடியினால் எல்லாருமே வீழ்த்தினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் 100% படித்தும் வாங்கிட்ட தோக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு அடியை மட்டும், ஒரே ஒரு கலையை மட்டும் அவன் செம்மையாக படிச்சிருந்தான். தேவ ஜனங்களை, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு சோம்பேறி நான் அதை செய்ய போகிறேன், நான் டாக்டராக மாற போகிறேன், நான் இன்ஜினியராக மாற போகிறேன், நான் பாஸ்டராக மாற போகிறேன், நான் வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பானே தவிர எந்த ஒரு காரியத்தையும் பெர்ஃபெக்டாக செய்ய மாட்டான். அதனால தான் இந்த சோம்பேறி ஆவி நமக்குள்ளே வந்துட்டுனா, இந்த அட்டாக் நமக்குள்ளே வந்துட்டுனா, இன்றைக்கி நம்ம பைபிளை வாசிக்கலாம் தொடங்குவோம், ஃபுல் பைபிளை வாசித்துடலாம் நினைப்போம். 2026னா அந்த 2026 தொடங்கியிருப்போம், 27னா 27 தொடங்கியிருப்போம், இல்லை 25னா அந்த 25 தொடங்குகிறோம். ஆனால் டிசம்பர் வரும்பொழுது நம்ம முடிச்சிருக்கவே மாட்டோம். நல்லா ஜெபிக்கணும்னு நினைப்போம், தினமும் 1 hour ஜெபிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வருஷம் முடியும் பொழுது தினமும் 1 hour பண்ணியிருக்கவே மாட்டோம். ஒரு வாரம் விடாமல் சபைக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வருஷம் முடியும் பொழுது பல நாட்கள் நம்ம லீவ் எடுத்திருப்போம். இப்படி நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன், நம்மளுடைய டிசிஷன் எல்லாமே பிரேக் ஆகிறதுக்கு காரணம் இந்த சோம்பேறித்தன ஆவி, இந்த சோம்பேறி மைண்ட் செட். இது ஐடல்னு சொல்லுவாங்க, லேசினஸ் சொல்கிறாங்க, ஸ்லோத்னஸ் சொல்கிறாங்க, ஸ்லாண்டர்னு சொல்கிறாங்க, பல ரீதியில் பல பேர்களால் இது அழைக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் சோம்பேறித்தனம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தான் இந்த சோம்பேறின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை எப்படி நமக்குள்ளாடி கொண்டு வருகிறான், இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி செயல்படுத்துகிறான், எப்படி நம்ம ஜெப வாழ்க்கையை அழிக்கிறான், எப்படி நாளைக்கு செய்யலாம் நம்ம என்ன செய்கிறோம்? விட்டு கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு செய்யலான்னு ஒன்று நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆயுசு காலத்துக்கு செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு செய்யணும், நினச்ச நேரத்தில் முடிச்சிடணும். ஒரு டைம் செக்ஷன் நீங்கள் நிர்ணயிக்கிறீங்களா, அதுக்குள்ளே முடிச்சிடணும். விட்டுட்டிங்கன்னா அது இழுத்துக்கிட்டே போகும். இதுதான் சாத்தான் கொண்டு வருகிற டெக்னிக். இதை நம்ம எப்படி ஜெயிக்க, நம்ம வேதத்திலிருந்து இந்த சோம்பேறித்தனம் எப்படிலாம் செயல்படுகிறது, என்னெல்லாம் அது செய்யும், எப்படி நம்மளை பாதிக்கும் என்று விரைவாக பார்த்துட்டு இதில் இருந்து எப்படி ஜெயிக்க நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். தேவஜனங்களே, இந்த சோம்பேறித்தனத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா தரித்திரம், போராட்டம், வீட்டுக்குள்ளாடி பணம் இல்லாமைகள், செழிப்பு இல்லாமைகளுக்கு பெரிய காரணமே இந்த சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் எப்படி வரும்னா, ஒரு தலைமுறை சாபத்தினால கூட வரலாம். அப்பாவுக்கு நல்லா பட்டம் இருக்காது, படிப்பு இருக்காது, படிக்கக்கூடிய மனசு இருக்காது, எவ்வளோ படித்தாலும் மண்டையில் ஏறாது. அதனால தான் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். தலைமுறையாக படிக்காத பெற்றோர்கள், குடிகார பெற்றோர்கள், அடிதடியில் உள்ளவர்கள், மந்திரவாதிகள், பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவர்கள் உடைய தலைமுறையில் நம்ம வாரோன்னா நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும்.
முதல்ல இந்த நம்மளை துரத்துகிற ஆவிகள் உண்டு, பாவங்கள் உண்டு, தலைமுறை போராட்டங்கள் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சங்கிலியிலிருந்து நம்ம உடைக்கப்பட்டு நம்ம புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். நம்மளுடைய சிந்தனையை மறுரூபப்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். நல்ல ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயத்தில் இணைகிறோம். நாமே தேவன் தங்கும் ஆலயமாக மாறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையில் கிறிஸ்து நம்மளை கொண்டு வந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவத்திலையும் இருந்து நம்மளை மீட்டுக்கொண்டு கழுவி நம்மளை பாதுகாக்கிறது. அந்த ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்த நம்ம அதிலே ஸ்டாகனண்டாக அப்படியே தேங்கி விடாதபடிக்கு, அங்கேயே மாட்டிக்கொண்டு அந்த ரட்சிப்பினுடைய ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்து விடாதபடிக்கு அதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இந்த அடுத்த வளர்ச்சியை தடுக்கிறது தான் இந்த சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் வந்துட்டுன்னா நம்ம எந்த ஒரு உழைப்பும் நம்ம செய்ய மாட்டோம். அப்போது நம்ம மைண்ட் என்ன செய்யும்? ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பா சோம்பேறியாக இருந்தாருன்னா நம்மளும் அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் சோம்பேறித்தனம் இருக்குதுன்னா நம்ம அப்படியே மாறிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்க என்ன செய்ய மாட்டோம்னா, நம்ம சொந்த உடைகளை துவைக்க மாட்டோம், நம்ம படுத்து இருக்கிற பெட்ஷீட்டை துவைக்க மாட்டோம், நம்ம வீடை தூக்க மாட்டோம், நம்ம வீடு ரொம்ப அழுக்கு பிடிச்சி கிடக்கும். உண்மையை சொன்னால் அழுக்கான இடத்துல ஆவியானவருக்கு இடமே இருக்காது. நம்ம வீடை நீட்டாக வைக்கணும், வீடை தூக்கணும். இந்த ஒரு கேரக்டரை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது தான் நம்மளுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன்ட்டு ஆண்டவர் அநேக பொறுப்பை கொடுப்பார். நீங்கள் உங்கள் ரூமை தூத்து நீட்டாக வச்சு ஒற்றலாம் அடித்து நீட்டாக வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பொறுப்பை கொடுப்பார். உங்களை நம்பி தான் அடுத்த வேலையை தருவார். எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா படுத்தே தான் டைமை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு வலிச்சுக்கிட்டு இருக்கும். வயசு பார்த்திங்கன்னா 30 வயசு இருக்கும், இல்லைனா ஒரு 40 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு 80 வயசுனுடைய ஒரு போராட்டம் இருக்கும். 70 வயசு பாட்டி தாத்தா கூடிய உடலினுடைய பலவீனங்கள் இருக்கும். சாதாரண ஒரு தலைவலியாக இருக்கும், சாதாரண ஒரு வயிறு வலியாக இருக்கும். இயற்கையான ஒரு பாடுகள் அவங்க சரீரத்தில் வரும். இதனால் அவங்க என்ன நினைப்பாங்க? நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், நான் பெரிய மூடு ஸ்விங்கில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப போராட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்களுடைய டெய்லி டியூட்டியவே அவங்க விட்டுருவாங்க, ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. தேவ ஜனங்களே, மனுஷனுக்கு வருகிற போராட்டம் தான் நமக்கு வருகிறது. அதனால நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி என்ன செய்யணும்? என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியதை செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஃப்யூச்சர் அடிபடும். எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருது. எல்லாருக்கும் வர மாதிரி தான் காய்ச்சல் வருது. ஒரு வாரம் காய்ச்சல்னா அடுத்த வாரம் எழும்பிடணும். ஒரு வாரம் தலைவலின்னா அடுத்த வாரம் எழும்பிடணும். ஒரு வாரம் வயிறு வலின்னா அடுத்த வாரம் எழும்பிடணும். அந்த நாட்கள்லேயே நம்ம ஆயத்தப்பட ஆரம்பிச்சிடணும். நம்ம மைண்டை ஆயத்தப்படுத்தணும். எப்பாடா எனக்கு காய்ச்சல் வந்துட்டு நல்லா தூங்குறேன்னு சொல்லி தூங்கிட்டிங்கன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். நீங்கள் பாருங்களேன், இந்த ஸ்டவ்வில் விறகு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த விறகு அணைஞ்சிச்சின்னா அப்படியே அது அணைஞ்சு போயிடும். அதை டக்குன்னு அனல் மூட்டணும். அந்த அனல் மூட்டுறது போயிட்டுனா அப்படியே என்ன செய்யும்? அப்படியே அந்த தீ அணைஞ்சு போயிடும். இதே போல் நம்ம வாழ்க்கையில் உடல் சோர்வுகள், வருமானம் இல்லாமைகள், வேலை இல்லாமைகள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்ம அக்னியை குறைக்க வருகிறது, நம்மளுடைய எழுப்புதலை குறைக்க வருகிறது. அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன நடக்கும்னு தெளிவாக போட்டிருக்குது. தரித்திரம் வழிப்போக்கனை போல வரும், வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும், ஒரு குத்துச்சண்டை வீரனை போல அது நிற்கும். கோலியாத்தை ஜெயிக்கிறது கஷ்டம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நின்றுரும். அதற்கு காரணமே நம்ம தான் இடம் கொடுத்துருப்போம். சரி, வேகமாக இந்த சோம்பேறித்தனம் என்னெல்லாம் செய்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 13:4 சொல்லுகிறது, சோம்பேறி உடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை பார்த்தா அவன் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பானா. நீதிமொழிகள் 22:29 கடைசி வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் யாருக்கு முன்னாடி நிற்பாங்களாம்? நீசருக்கு முன்னாடி அல்ல, போலீஸுக்கு முன்னாடி அல்ல, டாக்டருக்கு முன்னாடி அல்ல. ஏன் டாக்டருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம்? நல்லா சாப்பிட்டு நல்லா வீட்டிலே கடந்து தூங்கி, இல்லை எந்த உடல் உழைப்பு இல்லாமல் கண்ட வியாதிகளும் ஒழுங்காக ட்ரெஸ்ஸை தூக்காமல் பழைய ட்ரெஸ்ஸை போட்டு, இல்லை வீடை தூக்காமல் வச்சு கொசுகள்லாம் மலேரியா கொசு கடிச்சு அடுத்த டாக்டர்கிட்ட போகிறத காட்டிலும் வீடை சுத்தமாக வச்சா கொசு வராது. சட்ட துணிகளை ஒழுங்காக துவைச்சி நம்ம நீட்டாக நம்ம வீடெல்லாம் வச்சுருந்தா எந்த ஒரு கேடான இன்ஃபெக்ஷன் நமக்கு வராது. ஒழுங்காக உடம்பை நம்ம குளித்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். 3 நாளைக்கு ஒருக்கா குளிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. உடல் ரீதியாக பார்த்துக்கணும். சளி பிடிக்குது, காய்ச்சல் வருதுன்னா உடல் கவனமாக இருந்துக்கலாம். ஆனால் சோம்பேறித்தனத்தினால குளிக்காதவங்க இருக்கிறாங்க. அதனால் உடல் உஷ்ணமாகி பல வியாதிகள் வருது, ஃபைல்ஸ் வருகிறது, பல வியாதிகள். உடல் ரீதியான கிட்னி ஸ்டோனு இதெல்லாம் தண்ணி குடிக்காததுனால வருகிறது. உடலை ஒழுங்காக பேணாததுனால பல வியாதிகள் வருது. உடலை ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக கவனிக்கணும். இல்லைனா சுகர் ப்ரெஷர்லாம் வந்துடும். சுகர்லாம் வந்துட்டுனா ஆயுசு காலத்துக்கு அது உங்களை விட்டு போகாது. நீங்கள் அதை தூக்கிட்டே அலையணும்.
அது ஒரு குட்டி சாத்தான். அப்போ இன்றைக்கே நீங்கள் சீனிகள்லாம் குறைச்சி சாப்பிடணும். தேவ பிள்ளைகள் உடம்பை கவனிக்கணும். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உங்கள் உடம்பு. அது தேவன் தங்கும் ஆலயம். அதை ஒருத்தர் கெடுத்தா தேவன் அவர்களை நிர்மூலமாக்குவார். அதனால் தேவ ஜனங்களே உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனிக்கணும். இஷ்டத்துக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிடுகிறது, நீங்கள் ரொம்ப நெருக்கமான எங்கள் இருதயத்துக்கு பிரியமான நபராக இருக்கிறதுனால ஒரு ஊழியனாக என்னுடைய ஆலோசனை, நீங்கள் ரொம்ப பிரியமானவர்கள், எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு உடன் பெறாத ஒரு சகோதரிகள், உடன் பெறாத சகோதரர்கள், உடன் பெறாத தாயும் தகப்பனுமா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஊழியம் செய்கிறது தான் எங்களுடைய ஆத்மாவுடைய ஆகாரமாக இருக்குது. ஆண்டவராக இயேசு சொன்னார், எனக்கு என்ன ஆகாரம்? எனக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதான் ஆகாரம். எனக்கு யார் சகோதர சகோதரிகள்? தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க தான் என் சகோதர சகோதரிகள். அவங்க தான் என் உண்மையான சகோதர சகோதரிகள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் தான். நீங்கள் பாதிக்கப்படுறது நான் பாதிக்கப்பட்டது போல். அதனால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் மிட் நைட் சாப்பாடை நிறுத்துங்க. மிட் நைட்டில் சீனியான ஆகாரத்தை சாப்பிட்றத நிறுத்துங்க. உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்றத நிறுத்துங்க. கண்ட கெட்ட சாப்பாடுகள் ஃப்ரைட் ரைஸ்ன்னு வாங்கி சாப்பிட்றத நிறுத்துங்க. பரோட்டா சாப்பிட்றத குறைங்க. இது ஆண்டு உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. காலையில் எழும்புனோன்னு இந்த மாவுச்சத்து உள்ள சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க. காலையில் எழும்புனோன்னு தோசை, மத்தியானம் ஒரு சட்டி நிறையா சாப்பாடு எடுத்து சோறை மட்டும் சாப்பிட்றது, எந்த கூட்டுகளை சாப்பிட்றதே கிடையாது. நைட் ஆனாலும் ஒரு தோசை, இந்த மாதிரி மாவுச்சத்தாவே சாப்பிடாமல் உடலில் புரோட்டீன் தேவைப்படுகிறது. காலையில் எழும்பி கொஞ்சம் முட்டை, பயிறு, இல்லை ஏதாவது ஓட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க. மத்தியானம் ஆகும் பொழுது கொஞ்சம் மீன் எடுத்துக்கொள்ளுங்க. 2 காய்கறியை சாப்பிடுங்க. கீரை என்ன ஒரு கட்டு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா. அந்த கீரையை வாங்கி சாப்பிடுங்க. நிறைய கீரையை சாப்பிடுங்க. நைட்டு நேரம் நல்லா என்ன செய்யுங்க, புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள், கேப்பக்கூழ் குடிங்க. ஒரு பாக்கெட்டே கொஞ்சம் ரேட்டு தான், கொஞ்சம் வாங்கினாலே போதும். ஒரு ஆளுக்கு நைட்டு அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட்டுகளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலாம். நல்ல நார்ச்சத்துகள் நிறைந்த உணவு, புரத சத்துகள் நிறைந்த உணவை சாப்பிடுங்கள். சும்மா மாவு சத்தாவே சாப்பிட்டு உங்களுடைய சுகர் லெவல், ஆயுசு காலத்தை சாத்தா என்ன செய்கிறான்னா குறுக்கலான்னு நினைக்கிறான். தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அது தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்காமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தவிர்க்கப்படும். தேவ ஜனங்களே, நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் பாதி வியாதிகளை நீங்கள் தவிர்த்துடலாம். வெள்ளையான உணவுகளை தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக வியாதியிலேருந்து தவிர்த்துடலாம். நீங்கள் டாக்டருக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய நிலைமையே வராது. இதான் ஜாக்கிரதையாக இருந்தால் நீசருக்கு முன்னாடி அல்லாமல் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். வேதத்தில் ராஜாக்கு முன்னாடி நின்னவங்கள பாருங்கள். யோசேப்பு இருக்கிறாங்க, தானியேல் இருக்கிறாங்க, எஸ்தர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ராஜாக்களுக்கு முன்னாடி போனாங்க. தாவீது இருக்கிறாரு. எப்படி ராஜாக்கு முன்னாடி போனாங்க? தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அந்த ஒளி வந்துட்டுனா ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த ஒளியை தடுக்கிறதுக்கு தான் இந்த சோம்பேறித்தனம் வருகிறது. தேவ ஜனங்களே, வெள்ளையான உணவு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை குறித்து நீங்கள் உஷாராக இருக்கணும். சீனி, அரிசி, சோறு சாப்பிடக்கூடாதானா அளவுக்கு சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. மைதா, இதெல்லாம் வெள்ளையான பொருட்கள். அப்போ இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய ஆபத்தான சீனி போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது இந்த காலத்தில் நம்ம கட்டாயமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிறகு நீங்கள் நாளைக்கு டாக்டர்கிட்டே போய் நிற்கணும். இன்றைக்கி 15 வயசு 30 வயசில் உள்ளவங்களுக்கு சுகர், பிபிலாம் வரதுக்கு காரணம் நம்ம கவனமாக இல்லாததுனால தான் வருகிறது. தேவ ஜனங்கள் கவனமாக இருக்க ஆண்டு அழைக்கிறார். அப்போ சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெறமாட்டான். நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்பான், வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்பான், ஆனால் ஒன்றும் நடக்காது. நல்ல வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பான், பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பான், குடும்பத்தை கட்டணும்னு நினைப்பான், ஒரு வீடை கட்டணும்னு நினைப்பான், திருமண வாழ்க்கையை நடத்தணும்னு நினைப்பான், ஆனால் ஒன்றும் நடக்காது. காரணம் சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்க்கலாம். அதான் நீதிமொழிகள் 20:4 சொல்லுகிறது, சோம்பேறி குளிர்காலத்திற்காக உலான், அறுப்பு காலத்திலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு வெர்ஷன் பைபிள் சொல்லுகிறது. நம்மளுடைய வழக்கமான பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், சோம்பேறி குளிர்கிறது உளமாட்டான். அறுப்பு காலத்தில் அவன் என்ன செய்கிறான், பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது தனக்கு குளிருது, தன்னுடைய செல்ஃப் கம்ஃபர்ட்டை என்ன செய்கிறான், விடாமல் இருக்கிறான். ஏன்னா எனக்கு தலை இது, கால் வலிக்குது, எல்லாருக்கும் அந்த வலி இருக்க தான் செய்யுது. நல்லா உழைக்கிறவங்க, நல்லா சாதிக்கிறவங்களுக்கு தலைவலி இல்லையான்னு கேளுங்க. உங்களுக்கு இருக்க அத்தனை பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். அதை ஒரு பொறுப்பெடுக்காமல் இது பிரச்சனை பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க சாதிக்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12:13 சொல்லுகிறது, வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கின உடனே அது அப்படி ஆயிருமோ, இது எப்படி ஆயிருமோ, இது எலும்பு தேவாயிருமோ, எனக்கு முடி கொட்டிருமோ, இந்த வேலைக்கு செஞ்சால் நான் எதிர்காலத்தில் செத்து போயிடுவேனோ. இப்போது அந்த பெயிண்டிங் தொழிலில் போனால் அந்த பெயிண்ட் வாசனைக்கு உயிர் போயிரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வயசான எத்தனையோ பெயிண்டர் இருக்கிறாங்க.
எத்தனையோ பேர் சின்ன வயசுலேருந்து பெயிண்டிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு தொழில் நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்படிப்பட்ட உயிருக்கு ஆபத்துள்ள எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது தான், அது உண்மைதான். ஆனால் இந்த தேவையில்லாத பயம் நம்மளை என்ன செய்யும்னா இந்த வேலையுமே செய்ய விடாது. அதனால் தேவ ஜனங்கள் இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளப்பட தேவையில்லாத பயங்களில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். நீதிமொழிகள் 26:14 சொல்லுகிறது, கதவின் கீழ் முனை எப்படி ஆடுதோ அப்படி சோம்பேறித்தன் படுக்கையில் என்ன செய்கிறானா, ஆடிக்கொண்டே இருப்பானா. அப்போ ஒரு சோம்பேறி படுக்கையில் என்ன செய்கிறான், படுத்துக்கிட்டு ஒரு கதவை ஆடுறது போல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, படுத்துட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 6 மணியில் ஆட்ட தொடங்குவாங்க, ஒரு 8 மணி வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எழும்பிட்டாங்க. ஆனால் தூக்கத்திலேருந்து எழும்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஏன்னா தேவ ஜனங்களே, நம்ம ஞானம் உள்ளவர்களாம் நம்ம காலத்தை பயன்படுத்தணும். நம்ம கையில் கொடுத்த வருஷம் இனி திரும்பி வராது. இப்போ எல்லாருமே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க டீனேஜை தாண்டி இருப்பீங்க, 14 வயசு 18 வயசு தாண்டி இருப்பீங்க. இனி நினச்சா கூட அந்த 18 வயசு வராது. இனி அந்த பழைய ஓட்டம் ஓட முடியுமா? 18 வயசு 15 வயசில் நீங்கள் ஓட்டப்பந்தயம் ஓடி இருப்பீங்க, சுறுசுறுப்பாக ஓடி இருப்பீங்க, ஒரு கடைக்கு போனால் அதை ஓடிட்டு வந்திருப்பீங்க. இனி அது வருமா? வராது. அந்த ஒரு பலன் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம சுறுசுறுப்பையும் நம்ம இழந்துடக்கூடாது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:15-16 சொல்லுகிறது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல எச்சரிக்கையாக நடங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால காலத்தை புரோஜனப்படுத்துங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம காலத்தை நம்ம கையிலிருந்து புரோஜனப்படுத்தாதபடிக்கு சாத்தான் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறான். பவுல் அழகாக சொல்கிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடாமல் இருக்கட்டும். ஏன்னா நம்ம வேலை செய்கிறது நம்மளுடைய கட்டாயம். ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வாங்க. உலக வேலையை செய்ய முடியாது. அவங்க போய் கொத்தனார் மாதிரி வேலையை செய்ய முடியாது. இன்ஜினியர் போல் வேலையை செய்ய முடியாது. டாக்டர் போல் அவங்க என்ன செய்ய முடியாது, ஸ்டெத்தஸ்கோப்பை பிடிச்சிட்டோ இல்லை மைக்ரோஸ்கோப்பை பிடிச்சிட்டோ அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு பாஸ்டர் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா டாக்டர் படித்தவங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்போ பாஸ்டர் அவர் வேலையை செய்வார், சுவிசேஷகர் சுவிசேஷம் அறிவிப்பார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். வாட்ச்மேன் பாருங்கள், ஒரு இடத்துல சும்மா தான் உட்காந்துருப்பார். அவருக்கு வேலையை வாட்ச் பண்ணுறது தான், பார்க்குறது. வாட்ச்னா என்ன அர்த்தம்? பார், வாட்ச் பண்ணு, கேர்ஃபுல்லாக பாரு. திருட உள்ளே வரானா, நாய்க்குட்டி உள்ளே வருதா, ரவுடி உள்ளே வரானா, இல்லை அந்த கம்பெனி சார்ந்தவங்க உள்ளே வராங்களா, யார் வராங்கன்னு அவங்கள பார்க்குறது தான் வாட்ச்மேனுடைய வேலை. அவர் சும்மா தான் உட்காந்துருக்கிறாரு, ஆனால் சும்மா இருந்தாலும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அவருடைய வேலை தூங்காமல் இருக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போது ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை நம்ம செய்தாலே போதும். கிச்சனில் இருக்கிறவங்க கிச்சன் வேலையை சுறுசுறுப்பாக பாருங்கள். வேலை செஞ்சால் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். எல்லாரும் சமையல் வேலையை தான் செய்ய முடியுமா? டாக்டர் அவர் போயிட்டு ஊசி போட்டுட்ருப்பார். அவர் போய் சமைச்சிட்டு இருந்தால் ஊசி போடுற வேலையை யார் செய்வாங்க? நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்லோரும் என்ன நினச்சிருவாங்கன்னா, எல்லோரும் உழைக்கணும், சமையல் செய்யணும், அந்த வேலையை பற்றி பவுல் சொல்லலை. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செய்யுங்க. அவங்கவுங்க வேலையை செய்யும் பொழுது வருமானம் வரும், அதை வச்சு சாப்பிடுங்க. விவசாயம்னா விவசாயத்தை பாருங்கள். ஐயோ நான் போட்டால் அது விளையாது, ஐயோ போன முறை நஷ்டம் ஆகிட்டு, பயப்படாதீங்க, கர்த்தர் உதவி செய்வார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு உதவி தைச்சார், கர்த்தர் அவருக்கு அறுவடையை கொடுத்தாரு. இந்த சோம்பேறித்தனத்தினால என்ன ஆகும்னா, வாய் ரொம்ப பெருசாயிரும். சோம்பேறியாக இருந்தால் நல்லா கதை பேச ஆரம்பிச்சிருவோம். சும்மா வீட்டில் இருந்தால் நம்ம தூங்கிட்டே இருப்போம். தூங்கி முழிச்ச உடனே போர் அடிக்கும். பழைய கால ஃப்ரெண்டுக்கு அடிப்போம், கதை பேச ஆரம்பிப்போம், உலக விஷயத்தை பேச ஆரம்பிப்போம், சினிமா சீரியலை பற்றி பேச ஆரம்பிப்போம், ஃபேஸ்புக்கை பற்றி பேச ஆரம்பிப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கை நாசாகினதே இந்த செல்ஃபோன்னால தான். என்கிட்ட ஒரு ஆளை ஜெபிக்க கொண்டு வந்தாங்க. அவங்க எப்படின்னா, அவங்களுடைய கணவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, செல்ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்கும்போது அவங்க பழைய லவ்வர் ஃபேஸ்புக்கில் வந்திருக்காங்க. ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கிறேன்னு பேசும்பொழுது அந்த புள்ள டைவர்ஸ் ஆகி இருந்திருக்கா. அப்போது அவன் என்ன செஞ்சிட்டா, இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு இவன் பழைய லவ்வராக பேச ஆரம்பித்து அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபெலோஷிப் ஆகிட்டு, அதனால் கரண்டாக இருந்த மனைவி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதை அறிஞ்ச உடனே அவங்க வேதனைப்பட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன ஆகிட்டு, ஒரு மனைவி தெரியாமல் ஃபேஸ்புக்கை நோண்டும் பொழுது பழைய ஃப்ரெண்டை ஒருத்தனை பார்த்துருக்காங்க, பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது காதலாக மாறிட்டு, அதனால் சொந்த பிள்ளையவே கொள்கிற லெவலில் அவங்க தீர்மானம் ஆகி, கணவர் வெளிநாட்டில் இருந்தார், பிள்ளையை கொண்டுட்டு அந்த ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இந்த ஆன்லைன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆபத்தாக இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதை நல்லா உபயோகப்படுத்த முடியும், தேவையில்லாமல் உபயோகப்படுத்த முடியும். அதனால தான் 1 தீமோத்தி 5:13 சொல்லுகிறது, அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவலக்காரியாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். தேவ ஜனங்களே, ஒரு சோம்பல் வந்துட்டுனா வீடு வீடாக போக தொடங்குவாங்க.
சோம்பல் வந்துட்டுன்னா அலப்ப தொடங்குவாங்க. எதை பேசுகிறேன்னு கூட தெரியாமல் பேசுவாங்க. ஆவியானவருடைய நடத்துதலில் இல்லாமல் இருப்பாங்க. அதோடு என்ன செய்வாங்க, தேவையில்லாததை பேச ஆரம்பிப்பாங்க. இச்சையானதை பேசுவாங்க. பரியாசம் பண்ண தொடங்குவாங்க. ஊழியர்களை பரியாசம் பண்ண தொடங்குவாங்க. அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்களே என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத பாதிப்பை உண்டாக்குகிறார்கள். அதுவும் அல்லாமல் எபிரேயர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அதாவது வேதம் எப்படி சொல்லுது பாருங்களேன், அசதியாராம, அதாவது சோம்பேறியாக இல்லாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசத்தினால நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். வாக்குத்தத்தம் லேட் ஆகும், ஆனால் அதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன ஆயிரும், ஒன்றுமே நடக்காது. அதனால தான் வேதம் இந்த சோம்பேறித்தனத்துக்கு ரொம்ப விரோதமாக பேசுகிறது. ஒரு எறும்பை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு எறும்பு அதை காட்டிலும் 5 மடங்கு வெயிட்டை சுமக்குமா. அதுக்கு எந்த தலைவரும் கிடையாதான். இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரு 50 கிலோ உங்களால் சேர்த்து தூக்க முடியுமா? முடியாது. ஒரு 250 கிலோ தூக்க முடியுமா? ஆனால் எறும்பு தூக்குமா. எறும்புக்கு எலும்புகளே கிடையாது, ஆனாலும் அது அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. தேவஜனங்களே, அதனால தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். இதிலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்ள, எப்படி நம்மளை காத்துக்கொள்ளனா, அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் வந்தாலே நீங்கள் உஷாராயிடணும். சாத்தா அவங்கள வஞ்சிக்க போகிறான். இப்போ ஒரு தேலை ஒரு பாம்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நபரை அது கொத்துனோன்னு என்ன ஆயிரும், அப்படியே அது கிறங்க ஆரம்பிக்கும். ஒரு மாடை கொத்துனா கூட அந்த மாடு அப்படியே கிறங்கி கீழே விழ ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனமும் சாத்தானுடைய கொத்துதல். சோம்பேறித்தனம் என்ன, வேறு ஒன்றுமே கிடையாது. சாத்தா அவங்கள கொத்துனோன்னு அந்த விஷம் உள்ளே போயிட்டு, அதனால தான் இப்போ கிறங்க ஆரம்பிப்பீங்க. யாராவது மூலமாக உங்களை கொத்துவான். உங்கள்கிட்ட இல்லாததை சொல்லுவான். நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட இல்லாததை உருவாக்கக்கூடியது தான் சுறுசுறுப்பு. நீங்கள் அதிக சோம்பல்னால் மேல் மச்சு என்ன ஆகுது, நாசாகுதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் சோம்பலாக இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, டக்குன்னு எழும்பி காரியத்தை செய்வீங்க. தினமும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை எழுப்புவார். உங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு பணம் சம்பாதிக்க முடியலன்னா ஜெபித்து கொண்டிருங்க. உங்கள் தலைமுறையில் ஒருத்தனை எழுப்பி ஆண்டு என்ன செய்வார், கட்ட முடியாத வீடை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், எதனாலும் செய்வார். இன்றைக்கி சோம்பேறித்தனம் இருந்தால் சைடு கேப்பில் ஏதாவது ஆசீர்வாதம் வருமானு பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நீதிமொழிகள் 20:21 சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான்? இன்றைக்கி நீங்கள் செய்கிறது அற்பமாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், தொடர்ந்து செய்யுங்க. சின்ன ஜபம் தான், தொடர்ந்து செய்யுங்க. நாளைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறலாம். பெரிய ஊழியக்காரியாக கர்த்தர் மாற்றுவார். யாருங்க மணிக்கூர் கணக்கு ஜெபிச்சு ஊழியக்காரனாக மாறினாங்க? இன்றைக்கி இந்த ஊழியத்தை செய்கிறேன்னா 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாமல் தவித்த நாட்கள் உண்டு. 5 நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிப்பேன், 15 நிமிஷம் கூட அது போவாது. 5 நிமிஷம் பண்ணிவிட்டு நினைப்பேன், 15 நிமிஷம் போயிட்டுன்னு திறந்து பார்த்தா 5 நிமிஷம் கூட போயிருக்காது. ஒரு 15 நிமிஷம் ஜெபிச்சுட்டு அப்படியே ஒரு மணிக்கூர் போயிட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தா 1 மணிக்கூர் இல்லை, 15 நிமிஷம் கூட ஆகலை. ஆனால் என்ன தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், 14 மணிக்கூர் 18 மணிக்கூர் ஜெபிக்க வைத்தார். தினமும் குறைஞ்சது 8 மணிக்கூர் ஜெபிக்கக்கூடிய கிருபையை கட்டளையிட்டார். ஜெபித்து கொண்டே இருக்க உதவி செய்கிறார். ஊழியங்களை செய்து கொண்டே இருக்க உதவி செய்கிறார். எப்படி 5 நிமிஷம் கூட ஜெபிக்க தெரியாத ஒரு நபரை ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம அந்த 5 நிமிஷம் அசதியாக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு 100 ரூபாய் எப்படி மறுகிறது? அதில் 1 ரூபாவை குறைச்சி பாருங்கள். 1 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாக நினச்சிங்கன்னா அந்த 1 ரூபாவை 100 ரூபாயிலிருந்து எடுத்தால் அது 99 ரூபாவாக மாறிடும். 1 கோடியாக கூட 1 ரூபாவை மாற்றணுன்னா, இப்போது உங்கள் கையில் 1 கோடி ரூபா இருக்குது, அதிலேருந்து 1 ரூபாவை எடுத்துருங்க, அது பேர் 1 கோடி கிடையாது. அப்போ அந்த 1 ரூபாவுடைய மதிப்பு பாருங்கள். ஒரு 1 கோடி பெர்ஃபெக்டாக 1 கோடியாக மாறணும்னா அதில் அந்த 1 ரூபா சேரணும். நீங்கள் 1 கோடி ரூபாயிலேருந்து 1 ரூபாவை நவிட்டிட்டிங்கன்னா அது பேர் 1 கோடி கிடையாது, அதில் 1 ரூபா குறைவாக இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம செய்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் நாளைக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஒரு 100 படி ஏறணும்னு நினைக்கிறீங்க, 1 படியை நீங்கள் ஏறாமல் இருந்தீங்கன்னா எப்படி 100 படி ஏற முடியும்? ஒவ்வொரு படி ஏற தான் என்ன ஆகுது, 100 படி தன்னாலே முடிஞ்சிடும். 100 படி ஏறணுமான்னு கவலைப்பட வேண்டாம், 1 படி ஏறுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாடி 100 படி ஏறிடுவீங்க. அதனால் ஒரு ஸ்டெப்பை அசதியாக நீங்கள் நினைக்காதீங்க. இதிலிருந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் சின்ன ஸ்டெப் எடுக்கணும், சின்ன முயற்சி எடுக்கணும். சின்னதாக தொடங்கி பாருங்கள், சின்ன ஜெபத்தை தொடங்கி பாருங்கள், சின்ன ஊழியத்தை தொடங்கி பாருங்கள், சின்ன பிஸ்னஸை தொடங்கி பாருங்கள். எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு பெரிய உயர்வை நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு பெரிய கம்பெனியை நம்ம தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த பெரிய கம்பெனியில் வருமானத்தை கொண்டு வர நினைப்போம். ஆனால் அந்த கம்பெனி தொடங்குறதுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்தோமா? ஊழியம் பெருசாக செய்யணும்னு நினைப்போம். ஆனால் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தின் ஒரு ஸ்டெப் எடுத்தோமா?
ஒரு ஊழியக்காரருக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சோமா, இல்லை 4 ஆத்துமாக்களுக்கு ஜெபித்தோமா, எதுவுமே இல்லாமல் நம்ம எதிர்பார்த்தோன்னா ஒன்றும் நடக்காது. அப்போது நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா சோம்பேறித்தனத்தினுடைய கொடூரம் வந்து பயங்கரமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13:4 சொல்லுது, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மாவும் புஷ்டியாகும். தேவ ஜனங்களே, நம்ம நினச்சதை பெறணும்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்ஸ் இந்த சோம்பேறித்தனம் வந்துட்டுனா நீங்கள் நிறைய விதத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பீங்க, தூங்கி கொண்டே இருப்பீங்க, உடல் சோர்வு, அசதி, பலவீனம், இது எல்லாம் நம்மளை விட்டு நம்ம தான் விரட்ட வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 2-3 நாய்க்குட்டி ஓடி வந்துட்டுனா யார் விரட்டுவா? நீங்கள் தான் விரட்டணும். இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை கடிச்சிட்டு போயிடும். இதே போல் இந்த சோம்பேறித்தனம் வந்துட்டுனா உங்கள் பிள்ளைகள் கேட்டதை செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் கணவர் கேட்டதை செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் மாமனார் கேட்டதை செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதான குறைவு வர ஆரம்பிக்கும். நீதிமொழிகள் 12:27 சொல்லுகிறது, சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. சோம்பேறி வந்து ஒரு காரியத்தை சாதிப்பான், ஆனால் செய்ய மாட்டான். இப்போ வீட்டில் நல்லா ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்தது போகாது, இனி சமையல் பண்ணாதான் அது நடக்கும். நல்ல ஒரு பிரியாணி செய்யலாம் நினச்சிட்டிங்க, எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனால் வீட்டில் வந்து செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அதனால தான் அவன் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெற மாட்டேக்கி. சோம்பேறித்தனம் வந்து தூங்கி விழ பண்ணுமா. அதே நீதிமொழிகள் 19:24 சொல்லுகிறது, சோம்பேறி தன் கையை களத்தில் வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். கையை வந்து எங்கே வச்சுட்டான்? களத்தில் வச்சுட்டான், வேலையை செய்ய தொடங்கிட்டான், ஆனால் வேலையை செய்ய மாட்டேங்க. காரணம் நீதிமொழிகள் 19:15 சொல்லுகிறது, சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்னியாக இருப்பான். ஒரு காரியத்தை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் ஆபத்தானவன். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம செய்யணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் செஞ்சிடணும். அதை காலதாமதம்லாம் பார்த்து நிறைய பேர் நேரம், நாள், இந்த நிமிஷம்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இல்லாமல் கத்தர்கிட்ட கேட்டு நம்ம செஞ்சிடணும். செய்யணும் அப்படி இல்லை. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா செஞ்சுருங்க, முடிச்சிருங்க. இல்லைனா என்ன ஆகும்? அப்படியே சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதிப்பதில்லை, அவன் ஆசை அவனை கொல்லும். இது நீதிமொழிகள் 21:25. நீங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் ஆபத்தில் மாட்டிக்கொண்டே இருப்பீங்க, செய்யவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் செஞ்சிடணும், நீங்கள் எழும்பிடணும், பிரகாசிக்கணும். அதான் கர்த்தருடைய சித்தம். இதை விட்டுட்டு நீங்கள் செய்யலாம்னா நீங்கள் ஆபத்தானவங்க. இந்த செய்யலாம் பார்த்துக்கலாம், மாறிடலாம், நான் நாளைக்கு ஜெபிச்சிருவேன், நான் நாளைக்கு சபைக்கு போயிடுவேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அது நடக்கவே நடக்காது. வேதம் தான் அதை சொல்லுது. ஏன்னா அது நடக்காது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான்னா ஆரம்பத்தில் இருந்தே என்ன செய்வான்? அப்போ அதை நிராகரிச்சுக்கிட்டே இருப்பான், அது ஒன்றுமே நடக்காது. அதனால் யாரெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. செய்வேன்னு சொல்லாமலேயே உடனடியாக செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. யாரெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆபத்தானவங்க. இப்போ நீங்களும் செய்வேன், நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு காலமும் அதை செய்ய மாட்டீங்க. உடனடியாக எழும்பி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருடைய பெர்மிஷனை கேட்டு உடனடியாக எந்த காரியனாலும் செய்து முயற்சி பண்ணுங்கள், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 24:30 பார்த்தீங்கன்னா அதில் சாலமோன் அழகாக சொல்லுகிறார், சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அது எல்லாம் முள்ளுகாடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் சுவர்கள் இடிந்து கிடந்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவன் பகுதி கட்டுவான்னு. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவன் போலவும் வரும். தேவ ஜனங்களே, கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சோம்பேறித்தனம் ரொம்ப மோசமானது. இது ஒரு பாம்பு கொத்துனது போல நம்மளை பாதிக்கும். ஒரு பாம்பு கொத்துனா விஷம் நமக்குள்ளே போகிறது போல இந்த சோம்பேறித்தனம் வந்து சாத்தானுடைய ஒரு மோசமான கொடுக்கு. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் என்று நீதிமொழிகள் 26:15 சொல்லுகிறது. அப்போது இந்த சோம்பேறித்தனம் வந்து உங்கள் கையில் ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க விடாது. இந்த சோம்பேறித்தனம் கையில் பைபிள் இருக்கும், வாசிக்க விடாது. கையில் பணம் இருக்கும், ஆனால் ஒரு வேலையும் செய்ய விடாது. நல்ல நிலம் இருக்கும், விவசாயம் பண்ண விடாது. நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள செம்மையாக வளர்க்க ஞானம் இருக்காது. தப்பான ஆலோசனைகளை சொல்லி அவர்கள் நாளைக்கு பின்ன சொந்த தகப்பனையும் சொந்த தாயும் வெறுக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறி இருப்பாங்க. பிறர்களை குறை சொல்லுகிற ஒரு பிள்ளையாக மாறி இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு திரும்பி விதைப்பாங்க. நீங்கள் வன்மத்தையும் வெறுப்பையுமே விதைச்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அதை தான் திரும்பி உங்களுக்கு விதைப்பாங்க.
அதனால் தேவஜனங்களை கிடைச்ச வாய்ப்பில் கவனமாக விதைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ எலும்பு, விழித்து எலும்பு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் அழகா சொல்லுகிறது, அந்த 14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. எப்படி எழும்ப முடியுமா? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோமா? ஆதலால் தூங்குகிற நீ அப்படின்னா சோம்பேறித்தனத்தில் இருக்கிறோம், ஜெபிக்காமல் இருக்கிறோம், அசால்ட்டாக இருக்கிறோம், அசதியாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அசதியாராமல் ஆவியில் அனலாயிருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. ஏன்னா ஆவியில் அனலாக இருக்கணும்னா நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. அசதியாக இருந்தால் என்ன செய்யாது? ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அதனால தான் அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் பவுல் சொல்லுகிறார். அப்போ நம்ம தூங்குகிற நம்ம விழித்திருக்கணுமா? மரித்தோரை விட்டு எழும்பணுமா? நம்ம என்ன டெட் பாடிஸோடைய படுத்திருக்கிறோம்? இல்லை. மரித்தோர்னா ஆவியில் பிறக்காதவங்க, நம்ம கூட ஜெபிக்காதவங்க இருப்பாங்க, நம்ம கூட பயணம் செய்யலாதவங்க இருப்பாங்க, நம்மளை மாதிரி ஆக்டிவாக இல்லாதவங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ரூமில் நிறையா காட்ஸ் இருக்கும், நிறைய கட்டல்கள் இருக்கும், நிறைய பேர் கூட தான் தங்குவீங்க, இல்லை தனி ரூம் எடுத்து தங்குவீங்க. உங்களை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க, அவங்க சபைக்கெல்லாம் போக மாட்டாங்க. வீக்கெண்ட்ஸில் ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, இந்த நாளையும் என்ன செய்ய வேண்டாம், கத்தரை தேடணும்னு நினைக்காம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசி வீட்டு காரியங்களை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கத்தரை தேடினாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் கணக்கில் கொண்டு எங்கே இருந்தாலும் மரித்தோரில் இருந்து நீங்கள் எழும்பி என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், எழும்பி பிரகாசிக்கணும். மரித்தோர்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் நம்ம இன்னொரு நாள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வேதத்தில் கூட மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு இயேசு சொல்லுவார். மரித்தோர்னா டெட் பாடி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லலை. மரித்தோர்னா ஆவியில் பிறக்காதவங்க, மறுபடி பிறக்காதவங்க, தேவனை அறியாதவங்க இந்த உலக சமாச்சாரங்களை செய்யட்டும், நாட்களையும் சமயங்களையும் அவங்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் கத்தரை தேடுங்க, கத்தருக்காக எழும்புங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இதுதாங்க இந்த எறும்பு இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற சுறுசுறுப்பு என்ற ஒரு பாடம். சோம்பேறித்தனம் பிசாசுனுடைய ஒரு கொத்து, ஒரு ஸ்டிங்குன்னு சொல்லலாம். ஒரு பாம்பு கொத்துறது போல் சாத்தான் ஒருத்தனை கொத்திட்டான்னா முதல் காரியம் அவன் அப்படியே ஸ்லோ ஆவான். இது பின்மாற்றத்தினுடைய அறிகுறி. இது உங்களுக்குள் இருந்துன்னா இதை களைத்து போடுங்க, தூசியை உதறிவிட்டு எழும்புங்கன்னு வேதம் சொல்லுகிறபடி இந்த சோம்பேறித்தனம் என்ற தூசி, தினமும் குளிக்காமல் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம், ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம், நல்ல சாப்பாடை செய்யாமல் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம், இதெல்லாம் நீங்கள் தூக்கி வீசுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நல்ல வேலைகளை செய்யுங்க, நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆயுசுனால சந்தோஷமாக வாழுங்க. இது திரும்பி கிடைக்காது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், மறு ஜென்மம்னு ஒன்றும் கிடையாது, ரீஇன்கார்னேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே தடவை பிறப்பதும், ஒரே தடவை வாழ்கிறதும், ஒரே தடவை மரிப்பதும், ஒரே தடவை நியாயத்தீர்க்கப்படுகிறது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்கு கீழே இல்லை வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எந்த வேறு ஒரு நாமம் கிடையாது. இயேசு என்ற ஒரே நாமம் தான். அதை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு வாழ்க்கை அதை வாழ்ந்து அனுபவிக்கிறது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் குதிரையை ஓட்டணும். குதிரை உங்களை ஓட்டக்கூடாது. நிறைய பேர் குதிரைக்கு மேலே ஏறி உட்காந்துருவாங்க. குதிரை அவங்கள இழுத்துக்கிட்டு போகும், எந்த ஊருக்கு போகுதுன்னே தெரியாது, கண்டத்தனமாக ஓடும். ஆனால் அந்த குதிரைக்கு ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அந்த கடிவாளத்தை பிடிச்சிங்கன்னா குதிரை நீங்கள் சொல்கிறதை கேட்கும். இன்றைக்கி வாழ்க்கை உங்களை இழுத்துட்டு போகக்கூடாது, நீங்கள் தான் வாழ்க்கையை கொண்டு போகணும். நீங்கள் தான் அந்த குதிரை மேலே இருக்கிற நபர், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் வாழ்க்கை கேட்கணும். வாழ்க்கை சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. வாழ்க்கை சொல்லும் படு தூங்கு செல்ல உபயோகப்படுத்துன்னு சொல்லும், நீங்கள் சொல்லணும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு சொல்லி மாறி உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எடுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிகாரத்தை எடுங்க, பயன்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பதிவு பிரயோஜனமாக இருந்தால் அநேக ஆத்துமாக்களுக்கு பகிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இப்படிப்பட்ட நல்ல பதிவுகளை வாரத்தில் 2 நாள் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய சேனலினுடைய இந்த வாட்ஸ்அப் சேனல் உண்டு. அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்கள். அதில் இணையும் பொழுது இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு இணைய தெரியலனா கிட்ட இருக்கிற நபர்கள் வாலிபர்கள்ட்ட யார்ட்டையா கேட்டு இணைஞ்சு கொள்ளுங்கள். இதை அறிமுகப்படுத்துங்க. அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த சத்தியங்கள் பயன்படட்டும். என்றைக்குமே சத்தியத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்ம எதிர்காலத்தையே அது மாற்றிவிடும். ஒரு சத்தியம்தான்,
ஒரு ஆள் தீர்மானிச்சிட்டா போதும், நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன்னு இதில் ஒரு 10 பேர் தீர்மானிச்சிங்கன்னா 10 எலியா எழும்பலாம், 10 எலிசா எழும்பலாம், இல்லை 10 தாவீது எழும்பலாம், தேசத்தையே கலக்கலாம், ஆளுகை செய்யலாம். யாருக்கு தெரியும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் கலெக்டராக மாறலாம், ஐஏஎஸ்ஸாக மாறலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு பதவியில் ஒரு டாக்டராக மாறலாம். இன்றைக்கி சோம்பேறியாக இருந்துகிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல தீர்மானம் அவர்கள் எதிர்காலத்தை தலைகீழ மாற்றிவிடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை உலகத்தை அசைக்கிற ஒரு தேவ மனுஷனாக மாறலாம், உலகத்தை கலக்குகிற ஒரு ஊழியக்காரியாக மாறலாம், ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய மனைவியாக மாறலாம். ஏதோ ஒன்று இன்றைக்கி கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஒரு கிதியோனாக, ஒரு எஸ்தராக, ஒரு தாவீதாக, கர்த்தருக்காக பயன்படுற ஒரு பவுலாக நீங்கள் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.